போயிடும். எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் வந்து ஒரு 130 இருந்து 150 ரூபா வரைக்கும் பெட்ரோல்ல கணிசமா உயரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவாங்க. ஏங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா சாமானியர்களா வண்டியை ஓட்ட முடியாதுல இருக்கீங்க. அதைத்தானே பிரதமர் சொல்லியிருக்காரு. நம்ம 2020ல சந்திச்ச ஒரு கொரோனா காலம் மாதிரி இன்னொரு கஷ்டமான ஒரு காலத்தை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அப்படி ஒற்றுமையோட இருக்கணும். மக்கள் வந்து தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. எங்க பாராளுமன்றத்துல சொல்றாரு. தயாரானா எப்படி தயாரா? அதான் நானும் கேட்கிறேன். பைக்குக்கு பதிலா சைக்கிள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே விஜய் வந்து நான் பைக் தரேன், வீட்டுல ஒரு பைக் கொடுக்குன்னு சொல்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப சைக்கிள் தந்துருவாங்க போல இருக்கு. இப்ப ஃப்ரிட்ஜ் தரேன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வேணாம், நீங்க சைக்கிள் கொடுத்துருங்கன்னு சொல்ற காலத்தை உருவாக்கிறாங்க. ஒன்றிய அரசு ஏற்கனவே விறகடப்பை யூஸ் பண்ண கத்துக்குங்கன்னாங்க. மத்திய நிதி அமைச்சர் என்ன சொல்றாங்க, வெங்காயம் விலை ஏறிச்சு சொன்னப்போ நாங்க வெங்காயம் சாப்பிடறோம்னா ஆணவத்து முறையில ஆரியத்து முறையில பேசுறாங்க. பெட்ரோல் யூஸ் பண்ணா சைக்கிள் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வருவாங்க. அப்படிதான் நம்ம தயாரா இருந்துக்கணும். அப்படிதான் தயாரா இருந்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் வந்து ஒரு 130 இருந்து 150 ரூபா வரைக்கும் பெட்ரோல்ல கணிசமா உயரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவாங்க. ஏங்க இப்ப நீங்க சொல்றத பார்த்தா சாமானியர்களா வண்டியை ஓட்ட முடியாதுல இருக்கீங்க. அதைத்தானே பிரதமர் சொல்லியிருக்காரு. நம்ம 2020ல சந்திச்ச ஒரு கொரோனா காலம் மாதிரி இன்னொரு கஷ்டமான ஒரு காலத்தை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அப்படி ஒற்றுமையோட இருக்கணும். மக்கள் வந்து தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. எங்க பாராளுமன்றத்துல சொல்றாரு. தயாரானா எப்படி தயாரா? அதான் நானும் கேட்கிறேன். பைக்குக்கு பதிலா சைக்கிள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே விஜய் வந்து நான் பைக் தரேன், வீட்டுல ஒரு பைக் கொடுக்குன்னு சொல்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப சைக்கிள் தந்துருவாங்க போல இருக்கு. இப்ப ஃப்ரிட்ஜ் தரேன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வேணாம், நீங்க சைக்கிள் கொடுத்துருங்கன்னு சொல்ற காலத்தை உருவாக்கிறாங்க. ஒன்றிய அரசு ஏற்கனவே விறகடப்பை யூஸ் பண்ண கத்துக்குங்கன்னாங்க. மத்திய நிதி அமைச்சர் என்ன சொல்றாங்க, வெங்காயம் விலை ஏறிச்சு சொன்னப்போ நாங்க வெங்காயம் சாப்பிடறோம்னா ஆணவத்து முறையில ஆரியத்து முறையில பேசுறாங்க. பெட்ரோல் யூஸ் பண்ணா சைக்கிள் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வருவாங்க. அப்படிதான் நம்ம தயாரா இருந்துக்கணும். அப்படிதான் தயாரா இருந்துக்கணும்.